பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று முற்பகல் ஜப்பான் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பிரதமரின் ஜப்பான் விஜயம் தொடர்பிலான தகவல்களை வழங்குகிறார் எமது விசேட செய்தியாளர் கயான் சம்பத். வர்த்தகம், பொருளாதாரம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளுக்கான ஒத்துழைப்புகளை அதிகரிப்பதற்கு இலங்கை மற்றும் ஜப்பான் பிரதமர்களிடையே இணக்கம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பொருட்டு இரு நாடுகளினதும் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளை உள்ளடக்கிய குழு ஒன்றை நியமிப்பதற்கு இரண்டு பிரதமர்களும் தீர்மானித்துள்ளனர். ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கியோட்டோ நகரில் அந்த நாட்டு பிரதமர் ஷின்சோ அபேயை சந்தித்து கலந்துரையாடிய போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வாழ்த்துக்களை ஜப்பானிய பிரதமருக்கு எடுத்துரைத்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜப்பான் அரசாங்கத்துடன் இருதரப்பு தொடர்புகளை வலுவாக பேணுவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இலங்கைக்கு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தமது நாடு ஆயத்தமாக இருக்கின்றது என ஜப்பானிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திரத்தின் அமைதியை பாதுகாப்பது ஜப்பானின் பொறுப்பாகும் என கருதி செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாக இதன்போது ஷின்சோ அபே கூறியுள்ளார். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கியோட்டோ விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப சங்கத்தின் தலைவரையும் சந்தித்து கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளார். இந்த மாநாட்டை இலங்கையில் நடாத்துவதற்கும் பிரதமர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அபிவிருத்திக்கு ஒத்துழைப்புகளை நல்குமாறும் பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் கியோட்டோ சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப மாநாட்டிலும் பங்கேற்றார். 30க்கும் அதிகமான நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். ரஷ்ய உப ஜனாதிபதி மற்றும் பிரான்ஸ் பிரதி பிரதமர் ஆகியோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற அபிவிருத்திகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. Japan has a mission to address அதிக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஜப்பான் வாகனங்களை தயாரிக்கின்றது. எதிர்காலத்தில் சாரதிகளின்றி பயணிக்க முடியுமான வாகனங்களை உற்பத்தி செய்வதன் மூலம் ஜப்பான் உற்பத்தியாளர்களின் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளது. எனினும் பெருந்தெருக்களில் அதனை ஈடுபடுத்துவதற்கு ஒரு சில நிறுவனங்களே விருப்பம் தெரிவித்துள்ளன. எனினும் நான் விருப்பத்துடன் அந்த வாகனத்தில் சென்றேன். வரலாற்றில் ஏடுகளில் எனது பெயர் பிரசுரிக்கப்படுவது தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2020 ஆண்டாகும் போது டோக்கியோவில் சாரதிகளின்றி பயணிக்கும் வாகனங்களை அவதானிக்க முடியும் என நான் நினைக்கின்றேன். Today, East Asia is fast becoming the engine that is driving. கிழக்கு ஆசியாவே இன்று உலக பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துகின்றது. புதிய கண்டுபிடிப்புகள் துரித அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்கு வழிவகுக்கின்றது. எனினும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப ஆசியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் இன்று வியாபிக்கவில்லை. குறிப்பாக இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் கிழக்காசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் பின்னணியில் உள்ளன. பிரிந்துள்ள சமுத்திரத்தில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அபிவிருத்தியின் பிரதிபலன்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு மிக முக்கியமானது என்பதனை நான் புரிந்து கொண்டுள்ளேன். அதன்படி 60 மாதங்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி அதனை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். எனவே அதற்காக சர்வதேச மற்றும் வளைய நாடுகளின் ஒத்துழைப்புகள் அவசியமாகும். மெகாபோலிஸ் வளையத்தை உருவாக்குதல் அதன் ஒரு அங்கமாகும். எனவே இவை அனைத்திற்கும் ஜப்பான் தொழில்நுட்பம் உதவும் என நான் நினைக்கின்றேன். To realize this, I believe that dynamic regional growth with international. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேவை இன்று முற்பகல் சந்தித்து கலந்துரையாடல்களை நடாத்தினார். ஜப்பான் கியோட்டோ நகரில் ஆரம்பமான விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஜப்பான் பிரதமரினால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆயிரத்து 1952 ஆண்டு தனது தந்தை பிரதமராக இருந்த காலப்பகுதியில் இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபட்டிருந்ததாக ஜப்பான் பிரதமர் இதன்போது நினைவூட்டியுள்ளார். அதன்போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நட்பு தொடர்ந்து முன்னேற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
අපි රස්තිය දුවන අපරාධ කාලේ. ஷின்கன்சென் விதுலி தும்ரியன் டோக்கியோ நகரை பல சின்கிங்சிங் அதிவேக மின்சார ரயிலில் டோக்கியோ நோக்கி பயணித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாளை பல இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். குறிப்பாக ஜப்பான் உப பிரதமர், ஜப்பான் நிதியமைச்சர், உள்விவகார அமைச்சர் ஆகியோருடன் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜப்பான் பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றையும் நிகழ்த்த உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்ததாக ஜப்பான் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தும் அரசு தலைவராக பிரதமர் பதிவாகின்றார். எதிர்வரும் சில தினங்களில் இந்த நடவடிக்கை இடம்பெற உள்ளது.